அதாவது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நமது பிரபஞ்சம் வெறும் ஈர்ப்பு விதியாலோ அல்லது ஒரு குளிர்ந்த இயற்பியல் விதிகளாலோ இயங்கல, மாறாக கருணை அப்படிங்கிற ஒற்றை விதியால தான் இயங்குது அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா. ஆனா இந்த மாபெரும் அறிவியல் உண்மைய 19ஆம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்த தமிழ் சிந்தனையாளர் வள்ளலார் தன்னுடைய அருள் விளக்க மாலையில மிக நுட்பமாக ஒளிச்சு வச்சிருக்காரு. அதத்தான் இன்னைக்கு நாம உடைத்து பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூல குறிப்பு அருள் விளக்க மாலையோட 35வது பாடல். ஆமா, 35வது பாடல். இந்த பாடல் முழுக்கவும் பொதிந்துள்ள ஒளி, பிரபஞ்சம், அப்புறம் அந்த தெய்வீக நடனம் இதெல்லாம் பத்தி தான் நம்ம ஒன்னா புரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த அபரசக்தி, பரமாதி இதெல்லாம் வெறும் சாதாரண தத்துவ வார்த்தைகள் கிடையாது. நிச்சயமா கிடையாது. நீங்க ஆரம்பத்திலேயே இத ஒரு இயற்பியல் விதியோட முடிச்சு போட்டது ஒரு மிகச்சரியான அணுகுமுறை. ஏன்னா வள்ளலாரோட இந்த பாடல் ஏதோ ஒரு பக்தி பரவசத்துல எழுதப்பட்ட கவிதை மட்டும் இல்ல. ஓ, அப்போ வேற என்னவா இருக்கும்? அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட வரைபடத்தையும் ஒரு தனி மனிதனோட அகவெளி பயணத்தையும் ஒரே நேர்கோட்டுல நினைக்கிற ஒரு மாபெரும் சித்திரம் அது. மேலோட்டமா பார்த்தா ஏதோ ஒரு கடவுளை போற்றி பாடுற மாதிரி தோணும். ஆமா, சாதாரணமா படிக்கும்போது அப்படித்தான் தோணுது. ஆனா இதோட ஆழத்துக்கு நம்ம போகும்போது ஒரு மாபெரும் சக்தி எப்படி தன்னை எண்ணற்ற உலகங்களா பிரிச்சுக்குது, அந்த உலகங்களுக்குள்ள அது எப்படி செயல்படுது, கடைசியா அந்த எல்லையற்ற சக்தி எப்படி ஒரு மனிதனோட தூய்மையான அன்புக்குள்ள சுருங்கி ஒத்தி செய்யுது அப்படிங்கிற முழுமையான பார்வையா இந்த பாடல் நமக்கு தருது. சரி, இந்த பிரம்மாண்டமான வரைபடத்தை நாம கொஞ்சம் ஆழமாவே தோண்டி பார்ப்போம். எனக்கு என்னமோ இந்த தொடக்க வரிகளை படிக்கும்போதே ஒரு மாபெரும் திரைக்கு பின்னாடி நடக்கிற விளையாட்ட பாக்குற மாதிரி ஒரு உணர்வு வருது. எந்த வரிகளை சொல்றீங்க? அதாவது, மன்னுகின்ற அபரசக்தி பரமாதி, அவற்றுள் வகுத்த நிலை யாதியெல்லாம் வயங்க வயன் எல்லாம், பன்னுகின்ற பற்பலவாம் விசித்திர சித்திரங்கள், பரவி விளங்கிட விளங்கிப் பதிந்தருளும் ஒளியே. இந்த வரிகள்தான். ரொம்ப ஆழமான வரிகள். இத படிக்கும்போது என் கற்பனைக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பிரபஞ்ச திரைய, அதாவது ஒரு ஜெயண்ட் காஸ்மிக் ஸ்கிரீனை நினைச்சுக்கலாம். அந்த திரையில ஒளிரும் கோடிக்கணக்கான பிக்சல்கள் இருக்கு இல்லையா? ஆமா, பிக்சல்கள். அண்ட வெளியில நாம பாக்குற கிரகங்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள், அணுக்கள், இப்படி எல்லாமே அந்த திரையில தோன்ற பலவிதமான விசித்திர சித்திரங்கள். இந்த அத்தனை படைப்புகளையும் ஒளிரச் செய்யற ஒரு பேக்ரவுண்ட் லைட், அதாவது பின்னணி ஒளியா அந்த ஆதிசக்தி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்ற அந்த பிரபஞ்ச திரை அப்படிங்கிற ஒப்புமை கேட்க ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இதுல நம்ம இன்னொரு முக்கியமான பரிமாணத்தையும் சேர்க்கணும். அப்படியா? அது என்ன பரிமாணம்? இப்போ ஒரு சாதாரண திரையில பாத்தீங்கன்னா ஒளி அப்படிங்கிறது பின்னாடியிலிருந்து அந்த புள்ளிகள் வழியா பாய்ச்சப்படும். அதாவது வெளிச்சம் வேற, திரை வேற, அதுல தெரிகிற சித்திரம் வேற இல்லையா? ஆமா, ரெண்டும் தனித்தனிதான். ஆனா வள்ளலார் இங்க பயன்படுத்துற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. பதிந்தருளும் ஒளியே அப்படின்னு சொல்றார். பதிந்தருளும் ஒளியே. ஓ, அதாவது அந்த பேரொளி எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து வெளிச்சத்தை வீசல. அது அந்த விசித்திர சித்திரங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு ஒளிப்புள்ளிக்குள்ளும் ஊடுருவி அதோட இரண்டார கலந்து அந்த சித்திரமாகவே பதிஞ்சு நிக்குது. அட, அப்போ லைட் வேற பிக்சல் வேற கிடையாது, லைட்டே தான் பிக்சலாவும் இருக்குன்னு சொல்றீங்களா? மிக சரியா புடிச்சிட்டீங்க. பரமாதி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ஆணிவேரான பிளவுபடாத ஒற்றை தொடக்க புள்ளி. அந்த புள்ளியிலிருந்து பல நிலைகள்ல விரிவடைந்து செயல்படுற சக்தி தான் அபரசக்தி. அபரசக்தி. ஆமா, இந்த இரண்டுக்கும் நடுவுல வகுக்கப்பட்டுள்ள எண்ணற்ற உலகங்களும் உயிரினங்களும் தான் அந்த விசித்திர சித்திரங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? சொல்லுங்க. அந்த மாபெரும் ஒளி எல்லா பொருட்களுக்குள்ளும் எல்லா உயிர்களுக்குள்ளும் ஒரே மாதிரியா பதிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்புறம் ஏன் நாம இந்த உலகத்துல இவ்ளோ வேற்றுமைகளா பாக்குறோம்? நியாயமான கேள்வி. எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு கண்ணை பறிக்கிற வெள்ளொளியா தானே தெரியணும். ஒரு பாறையும் ஒரு பறவையும் ஒரு நட்சத்திரமும் எப்படி வெவ்வேறா இருக்க முடியும்? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. இங்கேதான் வள்ளலார் தன்னோட சூக்ஷ்மத்தை வைக்கிறார். அந்த ஒளி தன்னை இழக்காமலும் அதே சமயம் தன்னை மறைத்துக் கொண்டும் இந்த பலவிதமான வடிவங்களை எடுக்குது. தன்னை மறைத்துக் கொண்டும் வடிவங்களை எடுக்குதா? ஆமா, அதனாலதான் அவர் அதை பற்பலவாம் விசித்திர சித்திரங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ ஒரு மாபெரும் ஓவியரோட தூரிகையில இருக்கிற ஒரே ஒரு மை கேன்வாஸ்ல விழும்போது எங்கேயோ ஒரு இருண்ட மேகமா மாறுது, எங்கேயோ ஒரு மலர்ந்த ரோஜாவா மாறுது.
ஆமா, எங்கேயோ ஒரு ஆக்ரோஷமான கடலாவும் மாறுது. சரியா சொன்னீங்க. தோற்றத்துல அவை வெவ்வேறானவை தான், குணங்களும் வேற வேற தான். ஆனா அவை அனைத்தையும் இயக்கிறதும் உயிரோட்டமா வச்சிருக்கிறதும் அவற்றுக்குள் பதிந்துள்ள அந்த ஒரே ஒரு ஒளிதான். அந்த ஒளி மட்டும் தன்னை விலக்கிக்கிட்டா இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை சித்திரங்களும் எந்த தடையுமே இல்லாம சூனியமாயிடும். இத கேட்கும்போது அந்த ஒளியோட ஆழம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. இந்த ஒளி ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் ஊடுருவி பிரபஞ்சத்தை அப்படியே கட்டி காக்கும் ஆதாரமா இருக்குன்னா, இது கேட்க ரொம்ப இயந்திரத்தனமா இருக்கே. எந்திரத்தனமா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஏதோ ஒரு கடிகாரத்தை இயக்குற ஒரு குளிர்ந்த பேட்டரி மாதிரி அல்லது ஈர்ப்பு விதி மாதிரி வெறும் ஆற்றலா மட்டும்தான் இந்த சக்தி செயல்படுதா? இதுல எந்த உயிரோட்டமோ உணர்வோ கிடையாதா? இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. வள்ளலார் அடுத்த மிகப்பெரிய திறப்பை இங்கதான் கொடுக்கறார். அவர் அந்த சக்தியை வெறும் குளிர்ந்த இயற்பியல் விதியா பார்க்கல. இது நீங்க நல்லா கவனிக்கணும். ஓ, அப்படியா? முந்தைய வரியில ஒலி அப்படின்னு சொன்னவர் அடுத்த வரியில அது எப்படி பரிணாமம் அடைய செய்றார்னு பாருங்க. துன் அவர சக்தி உலக பரசக்தி அண்டம் சுகம் பெறவே கதிர் பரப்பி துலங்குகின்ற சுகரே அப்படின்னு சொல்றார். சுகம் பெறவே கதிர் பரப்பி துலங்குகின்ற சுடரே. ஆமா, ஒமே ஒளிங்கிறது அறிவு, தெரிவு அல்லது இருத்தலோட குறியீடு. ஆனா சுடர் அப்படிங்கிறது வெறும் வெளிச்சம் மட்டும் இல்ல. அதுக்கு வெப்பம் தரக்கூடிய, உயிரோட்டம் தரக்கூடிய, அரவணைக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ அந்த அண்டச்சுடர் ஏன் பிரகாசிக்குதுன்னு சொல்றார்? ஏதோ ஒரு சுழற்சிக்காகவா? இல்ல, வெறும் சுழற்சிக்காக இல்ல. இந்த மாபெரும் பிரபஞ்ச இயந்திரம் ஏன் கோடிக்கணக்கான ஆண்டுகளா சலிக்காம இயங்கிட்டு இருக்கு? அதுக்கு வள்ளலார் மிக தெளிவா சொல்றாரு, சுகம் பெறவே அப்படின்னு. சுகம் பெறவே. இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. உலகங்களும் அண்டங்களும் சுகம் பெறுவதற்காக, அதாவது ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காகத்தான் அந்த சுடர் கதிர் பரப்புதா? நிச்சயமா. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கடுமையான பனிப்பொழிவுல நடுங்கிட்டு இருக்கிற ஒருத்தன் மேல அதிகாலையில சூரியனோட முதல் கதிர் படும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப இதமா இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த சூரிய கதிர் அவனுக்கு காட்சிகளை மட்டும் காட்டுறதில்ல, அது ஒரு இதமான கதகதப்ப தருது. அந்த கதகதப்பு அவனுக்குள்ள ஒரு உயிர் சக்திய, ஒரு வாழும் ஆசைய, ஒரு மகிழ்ச்சிய தூண்டுது. மிகச் சரியான உதாரணம். அந்த ஒரே சூரியன் தான் ஒரு சிறிய விதைய முளைக்க வைக்குது, பூக்களை மலரச் செய்யுது. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அந்த ஆதி சுடர் ஏதோ ஒரு குருட்டுத்தனமான விதிய போல செயல்படாம, ஒரு தாயோட அரவணைப்பை போல எல்லா உலகங்களுக்கும் சுகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க பயன்படுத்தின அந்த தாயின் அரவணைப்பு அப்படிங்கிற வார்த்தை மிக துல்லியமானது. இந்த பிரபஞ்சம் ஒரு இலக்கில்லாம இயங்குற வெற்றிடம் கிடையாது. இதுல இருக்கிற உயிர்கள் எல்லாமே அந்த பேரின்ப சுகத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப நுட்பமா வடிவமைக்கப்பட்ட ஒரு தளம் இது. எந்த ஒரு அண்டமா இருந்தாலும் சரி, உலகமா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற எல்லாமே இன்புற்று இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சுடரோட ஒரே நோக்கம். பிரபஞ்சத்தோட அடிப்படை இயங்கு விசை ஈர்ப்பு விதியோ வெப்ப இயக்கவியலோ இல்ல, அதோட உண்மையான அடிப்படை விதியே கருணை தான் இல்லையா? ஆமா, அந்த கருணை தான் கதிர்களா பரவி ஒவ்வொரு அணுவையும் அரவணைச்சு சுகம் தருது. இத புரிஞ்சுக்கிட்டா பிரபஞ்சம் நம்மள அச்சுறுத்துற ஒரு இருண்ட வெளி இல்ல, அது நம்மை காக்கிற ஒரு மாபெரும் தாய்மடி அப்படிங்கிறது புரியும். பிரபஞ்சத்தோட அடிப்படை விதியே கருணை தான். இதைவிட அழகா அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கவே முடியாது. சரி, இதுவரை நாம பேசினதெல்லாமே கற்பனை கெட்டாத பிரம்மாண்டங்கள். ஆமா, பெரிய பெரிய விஷயங்களை பத்தி பேசணும். பல கோடி அண்டங்கள், அபரசக்தி, பரமாதி, பிரம்மாண்டமான ஒளி, உலகங்களுக்கு சுகம் தரும் கதிர்வீச்சு அப்படின்னெல்லாம் மாபெரும் வெளிகள். ஆனா அடுத்த வரியில வள்ளலார் நம்மள அப்படியே சடார்னு எடுத்து ஒரு சின்னஞ்சிறிய புள்ளிக்குள்ள நிறுத்துறார். அதாவது அந்த சிற்றம்பலம் வரிய சொல்றீங்களா? ஆமா. உன்னும் அன்பன்புலம் கழிக்க திருச்சிற்றம்பலத்தே ஓங்கும் நடத்தரசே அப்படின்னு பாடுறார். தன்னை இடைவிடாது தியானிக்கும் அன்பர்களோட உள்ளம் மகிழும்படி திருச்சிற்றம்பலத்துல ஓங்கி நடனமாடும் அரசன் அப்படின்னு சொல்றார். எனக்கு இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா தோணுது. என்ன முரண்பாடுன்னு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? இத கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். பிரபஞ்சம் முழுக்க கதி பரப்பி பற்பல அண்டங்களை நிர்வகிக்கிற ஒரு எல்லையற்ற மாபெரும் சக்தி எதுக்காக ஒற்றை மனிதனான ஒரு அன்பரோட உள்ளம் கழிப்பதற்காக நடனமாடணும்? இது சாதாரண விஷயம் இல்லையே. உங்க கேள்வி புரியுது. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அதிபதி தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. கோடிக்கணக்கான மக்களை ஆளும் ஒரு மாபெரும் CEO
எத்தனையோ பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறவன் திடீர்னு எல்லாவற்றையும் விட்டுட்டு தங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு சாதாரண கடைநிலை ஊழியனோட பிறந்த நாளுக்காக தன் கையாலேயே ஒரு ஓவியம் வரைஞ்சு பரிசளிக்கிறது போல இருக்கே இது. அந்த மாபெரும் சக்திக்கு ஒரு எளிய மனிதனோட பக்தி அவ்வளோ முக்கியமானதா? நீங்க சொல்ற மாதிரி அதிகார மனப்பான்மையோட பார்த்தா இது நிச்சயமா ஒரு முரண்பாடு தான். ஆனா இங்க வள்ளலார் உடைக்கிற மாயையே அதுதான். அப்படியா? அது என்ன மாயை? மாபெரும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு சாதாரண மனிதனோட அகவெளிக்கும் இடையில இருக்கிற அந்த பாலத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த மன்னனோட ஒப்பீட்ட சொன்னீங்க. மன்னனுக்கு தன்னோட சாம்ராஜ்யம் பெருசு, குடிசையோட அளவு சிறுசு. ஆமா. ஆனா அளவுகளையும் எல்லையிலடையும் கடந்த அந்த பேரொளிக்கு மாபெரும் அண்டமும் ஒண்ணுதான், ஒரு மனிதனோட இதயமும் ஒண்ணுதான். அந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. சிறு கூட்டல் அம்பலம், அதாவது மிகச்சிறிய வெளி. ஓ, அந்த சிறிய வெளி அப்படிங்கிறது நமது உள்ளம், சரியா? மிக சரி. அண்டவெளியோட பிரம்மாண்டத்தை பத்தி சொல்லிட்டு வந்தவர் எதுக்காக அந்த சிறிய வெளிக்குள்ள அந்த பேரொளியை கொண்டு வரார்? ஏன்னா இது ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற செங்கல்லால் கட்டப்பட்ட கோயிலை மட்டும் குறிக்கல. இது மனிதனோட இதயத்தை, அவனோட தூய்மையான உள்மனதை குறிக்குது. இங்கதான் பக்தி அல்லது அன்பு அப்படிங்கிற கருவி எப்படி செயல்படுதுன்னு நம்ம கவனிக்கணும். அன்பு எப்படி செயல்படுது? ஒரு மனிதன் அந்த ஆதிசக்தியை நினைச்சு உருகும் போது, அதாவது உண்ணும் அன்பர், அவனோட அன்பு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ண, ஒரு ஃப்ரீக்வன்சியை உருவாக்குது. ஃப்ரீக்வன்சி புரியுது. பிரபஞ்சத்தோட கருணை அப்படிங்கிற அதிர்வெண்ணோட மனிதனோட அன்பு ஒத்திசையும் போது அங்க தூரம், அளவு அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாம போயிடுது. அட, இது ரொம்ப தெளிவான ஒரு விளக்கமா இருக்கு. அதாவது அந்த பேரொளி எங்கிருந்தோ இறங்கி வர்றதில்ல, அது ஏற்கனவே எல்லாத்துக்குள்ளேயும் பதிஞ்சிருக்குன்னு நாம முதல்லயே பார்த்தோம். ஆமாம், பதிந்தருளும் ஒளி. மனிதன் தன் தூய்மையான அன்பால அந்த ஒத்திசைவை, அதாவது அந்த ரெசனன்ஸை உருவாக்கும்போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி வெளிப்படைஞ்சு அவனுக்காக வெளிப்படுதுன்னு சொல்றீங்க. இது ஒரு டியூனிங் ஃபோர்க், அதாவது ஒரு இசைக்கவையோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. ஆமாம், டியூனிங் ஃபோர்க் உதாரணம் ரொம்ப பொருத்தம். பிரபஞ்சம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட சுருதியில அதிர்ந்துட்டு இருக்கு. மனித மனம் தன் சஞ்சலங்களை எல்லாம் விட்டுட்டு அன்பால அந்த சுருதிக்கு தன்னை மாற்றிக்கொள்ளும்போது அவனுக்குள்ளோ அதே இசை அதிரத் தொடங்குது. அபாரம். அந்த ஒத்திசைவு நிகழும்போது அந்த சக்தி சும்மா இருக்கிறதில்ல, அது நடனமாடுது அப்படிங்கிறார் வள்ளலார். நடத்தரசு, அதாவது நடனத்தின் அரசன். ஏன் நடனம் ஆடணும்? ஏன்? நடனம் அப்படிங்கிறது வெறும் அசைவில்ல, அது எல்லையற்ற ஆனந்தத்தோட வெளிப்பாடு. உண்ணும் அன்பர் உளம் கழிக்க தன்னை இடைவிடாது நினைக்கும் அந்த பக்தனோட மனம் மகிழணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனுடைய இதயத் துடிப்பின் தாளத்துக்கேற்ப அந்த மாபெரும் சக்தி ஆனந்த நடனம் ஆடுது. தன் வல்லமைய காட்டுவதற்காக இல்ல, அன்புக்கு முன்னாடி தன்னை சரணடைய செய்யறதுக்காகன்னு சொல்றீங்க. நிச்சயமா. ஒரு பக்தனோட ஒரு சொட்டு கண்ணீருக்கு கட்டுப்பட்டு அண்டங்களை ஆளும் சக்தி ஒரு நெருங்கிய நண்பனைப் போல, ஒரு குழந்தையப் போல மனிதனோட உள்ளத்துக்குள்ள இறங்கி வந்து கொண்டாடுது. அன்புக்கு முன்னால அளவுகள் ஏதும் இல்லை அப்படிங்கறத தான் இந்த வரி ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது. இத கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு மாபெரும் அமைதி பரவுது. பிரபஞ்சத்தோட உச்சத்துல தொடங்கி மனித மனதின் உள்ளே நடனமாடும் இந்த ஆழமான இறை அனுபவத்தை பார்த்த நாம இப்ப இந்த பாடலோட இறுதிப் புள்ளிக்கு வந்து சேர்றோம். ஆமா, அந்த இறுதி வரி ரொம்ப முக்கியமானது. இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான அன்பே உருவான அந்த நடத்தரசன் கிட்ட ஒருத்தன் என்ன கேட்பான்? உங்களிடமோ என்னிடமோ அந்த சக்தி நேர்ல வந்தா நாம ஒரு பெரிய லிஸ்டியை நீட்டுவோம் இல்லையா? உலகத்து துன்பங்களை நீக்கு, செல்வத்தை கொடுன்னு கேட்போம். ஆமா, அதுதானே சாதாரண மனித இயல்பு. ஆனா இவ்ளோ பெரிய தத்துவங்களை எல்லாம் அடுக்கின வள்ளலார் கடைசியா அந்த கருணை சுடர்கிட்ட கேட்பது மிக மிக எளிமையான ஒரு விஷயத்த. என் உரையும் அணிந்தருளே அப்படின்னு முடிக்கிறார். அதாவது என்னுடைய இந்த சொற்களையும் நீ அணிந்து கொண்டு எனக்கு அருள் புரியணும்னு கேட்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் ஒரு உண்மையான ஞானியோட வெளிப்பாடு. நீங்க ஆரம்பத்திலிருந்து அவர் கட்டமைச்சுக்கிட்டு வந்த அந்த பிரம்மாண்டத்தை ஒருமுறை யோசிச்சு பாருங்க. எல்லையற்ற பல அண்டங்கள், கோடிக்கணக்கான விசித்திர சித்திரங்கள், அனைத்திற்கும் சுகம் தரும் பிரபஞ்ச கதிர்வீச்சு, இதய கமலத்துல ஆடும் நடனம். அப்படிப்பட்ட நடரசன் ஏற்கனவே எண்ணற்ற அண்டங்களை மாலையா அணிஞ்சிருக்கான். ஆமாம். அவன் கழுத்துல எத்தனையோ விண்மீன் கூட்டங்கள் மாலையா பிரகாசிச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மாபெரும் இறைவன்கிட்ட என்னுடைய இந்த சிறிய சொற்களாலான மாலையும் நீ ஒரு ஆபரணமா ஏற்று அணியணும்னு கேட்கிறாரு வள்ளலார். இது ஒரு புறம் அவருடைய எல்லையற்ற பணிவை காட்டுது. ஆனா இதுல இன்னொரு நுட்பமும் இருக்கு. ஓ, என்ன நுட்பம் அது? அவர் தன் சொற்களின் மீதும் தன் அன்பின் மீதும் வச்சிருக்கிற அபாரமான நம்பிக்கை அது. அட ஆடோ, நான் அதை யோசிக்கவே இல்லை.
அண்டங்கள மாலையா அணிஞ்சவன் கிட்ட சாதாரண மனிதனோட சொற்களையும் மாலையா அணியச் சொல்லி கேக்குற அந்த உரிமை, என் சொற்கள்ல அந்த தூய்மை இருக்கு, என் அன்புல அந்த ஆழம் இருக்கு, அதனால விண்மீன்களைப் போல இதுவும் நீ அணியத் தகுதியான ஒரு ஆபரணம் தான் அவர் சொல்றது உண்மையிலேயே மாபெரும் நம்பிக்கை. கண்டிப்பா ஒரு சின்னஞ்சிறு மனிதனோட வார்த்தைகளுக்கு இந்த பிரபஞ்சத்தாலும் சக்தி செவிசாய்க்கும், அது தன் மீது ஒரு ஆபரணமா பூர்த்திக்கும் அப்படிங்கிறது எவ்வளோ ஆழமான சிந்தனை பாருங்க. ஆமா, ரொம்பவே ஆழமானது. இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இடையில இருக்கிற இடைவெளி நாம நினைக்கிற மாதிரி அத்தனை பெரியது இல்ல அப்படிங்கறத தான் இது மீண்டும் மீண்டும் உணர்த்துது. கோடிக்கணக்கான ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிற அந்த பேரொளி நம் உள்ளே ஒரு சின்னஞ்சிறு அன்பான நினைப்புல நடனமாட தயாராயிருக்கு. நாம வெளிப்படுத்துற ஒவ்வொரு தூய்மையான சொல்லும் இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வெண்ணோடு கலந்து விடுது. ஆமா, மிகச்சரி. இன்னைக்கு நாம பார்த்த இந்த பாடலினூடாக மாபெரும் மண்டத்திலிருந்து புறப்பட்டு நம் அகவெளிக்குள் ஒரு நீண்ட பயணம் செஞ்சிருக்கோம். அண்டங்களை ஆளும் அந்த மாபெரும் சக்தி ஒரு மனிதனோட தூய்மையான சொற்களை தன் கழுத்தில் ஒரு ஆபரணமா அணிய தயாரா இருக்கு அப்படிங்கறத வள்ளலார் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்காரு. அப்படியென்றால் நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள், நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு பெரிய வலிமை இருக்கு. நாம் பேசுற ஒவ்வொரு சொல்லும் இந்த அண்டவெளியில ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. ஆமா, நிச்சயமா. அந்த அதிர்வு ஒரு அழகிய ஆபரணமா மாறுமா அல்லது அடுத்தவரை காயப்படுத்துற முள்ளா மாறுமா அப்படிங்கறது நாம அந்த சொற்கள்ல எவ்வளவு அன்ப கலக்குறோம் என்பதை பொறுத்தது. இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யற தருணத்துல உங்ககிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நாம எப்போதுமே இறைவனையோ அல்லது பிரபஞ்ச சக்தியையோ வானத்தை பார்த்து தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நீங்க அடுத்த முறை கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது இத நினைவில் வச்சுக்கோங்க. உங்களை இயக்குற அந்த ஆதிச்சுடர் எங்கேயோ தொலைதூர வானத்துல இல்ல, உங்க ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் சுகம் தரும் ஒளியா அது பதிஞ்சிருக்கு. உங்க இதய துடிப்புல அது உங்களுக்காகவே நடனமாடிக்கொண்டிருக்கு. ஒருவேளை இந்த பிரபஞ்சத்தோட இறுதி ரகசியமே நாமே ஆழமாக நேசிக்க பழகுவதுதானோ? உங்களுக்குள் ஒளிரும் அந்த சுடரை நீங்க என்று உணரப் போறீங்க. சிந்தித்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.